ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் சாவாஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சைனாவில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு விலங்கு அப்படியே எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுட்டு இருக்குது. மனுஷோடலாம் சிதறி கிடக்குது, அங்கங்கே இருக்குது. இந்த காட்டுக்குள்ளார எல்லாமே இதுதான் இருக்குது. இந்த சம்பவத்தை ஆரம்பத்தில் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோ அந்த காட்டுப்பகுதியில் ரெசார்ட்டுக்கு தன்னுடைய ஃபேமிலி கூட வந்திருப்பாங்க. இவங்க கூட அவங்க ஒய்ஃப், அவங்க அம்மா அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி கூட வந்திருப்பாங்க. உடனே இது ஹீரோ போலீஸுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுக்காக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் வருவார். ஹீரோ, அவர், அப்புறம் அவங்களோட டீம் இவங்களாம் சேர்ந்து எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மனித உடல்கள்லாம் திங்கிறது எது, ஒரு கரடி அப்படிங்கிற மாதிரி போகும். ஆனால் கடைசியில் கரடி இல்லை, வேற ஒரு விலங்காக இருக்கும். இப்போ அந்த விலங்கை எப்படி பிடிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. ஃபஸ்ட் ஹாப்பில் கொஞ்சம் காமெடியாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹீரோடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒரு கோட் ஆகிருக்கு. அந்த காட்டுக்குள்ளார ஒரு ஹாரர் பர்சனை காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாத்தையும் எப்படி கொண்டு போட்டு தலை வேறு, கைகால் வேறு அப்படி இப்படின்ட்டு எல்லா வெவ்வேறு பகுதியில் கிடக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. படத்தில் எல்லா கேரக்டருக்கும் ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கரடி மாதிரி ஒரு பெரிய ஒரு விலங்கு ஒன்று வரும். அது நம்ம காமிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அப்படி இப்படின்ட்டு அதை அடிச்சு எல்லாம் சாப்பிட்றது அப்படின்ட்டு கொஞ்சம் கொடூரமான சீன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த படத்தில் இருக்குது. அது பார்க்கவே நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லாவே விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா 2009 அந்த படம் வந்துருச்சு. அதனால் அப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ கொஞ்சம் செட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நல்லாவே எஃபெக்ட் போட்டிருக்கலாம். விஎஃப்எக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தரமாக பண்ணி கொடுத்துருக்கலாம். அதேமாதிரி படத்தில் வர அந்த ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருக்குது. இதேமாதிரி கதையெல்லாம் ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்போம். அதே சீன்ஸ் வந்ததுனால ஒரு சில சீன்ஸில் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. படத்தில் ஓரளவுக்கு கொடூரமான சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் குழந்தைகளை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.